ஆண்டவர் உங்களை பல மடங்கு அதிகமாய் ஆசீர்வதிப்பார். ஆமென். வேதத்தை திறந்து நம்ம இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்த வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். ஆண்டவர் நம்மோடு பேசுவாராக. ஆதியாகமம் 49ஆம் அதிகாரத்தினுடைய 19வது வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். இந்த மாதம் ஆண்டவர் கொடுத்த நல்ல வாக்குத்தத்தம் ஆதியாகமம் 49ஆம் அதிகாரத்தினுடைய 19வது வசனம். காத்து என்பவன் மேல் இராணுவ கூட்டம் பாய்ந்து விழும், அவனோ முடிவிலே அதன் மேல் பாய்ந்து விழுவான். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். காத்து என்பவன் மேல் இராணுவ கூட்டம் பாய்ந்து விழும், அவனோ முடிவிலே அதன் மேல் பாய்ந்து விழுவான். அந்த காத்து அப்படின்ற அந்த இடத்தை எடுத்துட்டு உங்களுடைய பெயரை போட்டு அதுக்கு மேலே நீங்கள் அப்படி அந்த வசனத்தை சொல்லுங்கள். பென்ஸ் என்பவன் மேல் இராணுவ கூட்டம் பாய்ந்து விழும், அவனோ முடிவிலே அதன் மேல் பாய்ந்து விழுவான். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த மாதம் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் ரொம்ப ஒரு அழகான ஒரு வித்தியாசமான ஒரு வாக்குத்தத்தம். யாக்கோபு தன்னுடைய பிள்ளைகள் எல்லாரையுமே அந்நிய தேசத்தில் போய் ஒவ்வொருத்தரையாய் அவன் தலையின் மேல் கரத்தை வைத்து அவர்களை ஆசீர்வதித்து கொண்டே இருக்கிறார். தன்னுடைய பிள்ளைகளை அவன் ஆசீர்வதிக்கிறான். ஒரு தகப்பன் தாய், நீங்கள் உங்களுக்கு பிள்ளைகள் இருந்தால் உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற ஒரு குணம் உங்களுக்கு கண்டிப்பாக வேண்டும். இந்த மாதம் முழுசும் உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்கள் பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிக்கணும். உங்கள் பிள்ளைகளை யார் நம்புகிறார்களோ இல்லையோ, உங்கள் பிள்ளைகளை நீங்கள் நம்பணும்னு உங்கள் பிள்ளைகளை எதிர்பார்ப்பாங்க. சில நேரத்தில் உங்களுடைய பிள்ளைகள் 100% உங்களுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமாய் அவர்கள் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா சில நேரத்தில் அவங்களும் மனிதர்கள் தானே, அவங்களுக்குள்ளேயும் நிறைய மிஸ்டேக்ஸ் வரும். ஆனால் உங்களுடைய பிள்ளைகளுக்கு மற்றவர்கள் நம்பாதது கூட பரவாயில்ல, ஆனால் பெற்றோர்களாகிய நீங்கள் அவங்கள நம்பணும்னு அவங்க விருப்பப்படுவாங்க. சிலர் பிள்ளைகளுக்காக உழைக்கிறார்கள், சம்பாதிக்கிறாங்க, ஆனால் பிள்ளைங்களை நிறைய பேர் சபிச்சுட்டே இருக்கிறாங்க. நீ அப்படி ஆயிடுவ, நீ இப்படி ஆயிடுவ, இப்படி போயிடுவ, நீ என்ன கஷ்டப்படுத்துகிற பாருங்கள். ஒரு தாயினுடைய மகள் நீ என்ன பண்ணதுனால, நீ என்ன சபிச்சதுனால தானேம்மா நான் இப்படி இருக்கிறேன் அப்படின்னா, அந்த பிள்ளை வீட்டில் எந்த வேலையும் செய்யாத உடனே இந்த அம்மா உடனே சபிக்கிறாங்க. பாரு, நீ போகிற வீட்டில் ரொம்ப கஷ்டப்படுவேன், அந்த வீட்டில் இருக்கிற கணவனார் உன் முதுகிலே குத்துவான் உன்னை, அங்கே இருக்கிற மாமியார் உன்னை ரொம்ப வேலை வாங்குவாங்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மா அந்த பிள்ளையை சபிச்சுட்டே இருக்கிறாங்க. அதே போல் அந்த பிள்ளைக்கு திருமணமாகி அந்த வீட்டில் ரொம்ப கொடுமையை அனுபவிக்கும் போது தன்னுடைய வீட்டில் அம்மாட்ட சொல்கிறாங்க, நீ என்ன சபிச்சதுனால தான் நான் இப்படி இருக்கிறேன், நீ தான் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு அவங்க 2 பேரும் நியாயத்திற்காக இங்கே வந்தாங்க. அப்போது ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த மாதம் ஒவ்வொரு தகப்பனும் ஒவ்வொரு தாயும் உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் மனசார ஆசீர்வதிக்கணும். நீ நல்லா இருப்ப, நீ நல்லா வருவ, ஆண்டவர் உன் கூட இருக்கிறாரு, நீ கொஞ்சம் ஜெபம் பண்ணு அப்படின்ற வார்த்தையை இந்த மாதம் நீங்கள் உச்சரித்து கொண்டே இருக்கணும். ஆனால் ஒரு காலகட்டம் தாண்டும் போது சில பிள்ளைகள் நீங்கள் அவங்களுக்காக தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணுறதை நிறைய நேரத்தில் அவாய்ட் பண்ணுவாங்க. ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணுறதை கூட சில பிள்ளைகள் விரும்ப மாட்டாங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா, இரவு நேரங்களிலே அவர்கள் படுத்திருக்கும் போது கொஞ்சம் நேரம் எடுத்து அவங்களுடைய தலை மேலே கையை வச்சு அப்படியே ஜெபிக்கிற பழக்கம் உங்களுக்கு வேண்டும். ஆண்டவரே, என் பிள்ளையை இந்த மாதிரி நடத்துங்க அப்படின்னு தன்னுடைய பிள்ளைகள் தூங்கும் போது பிள்ளைகளுடைய தலையின் மேல் கரத்தை வைத்து ஜெபித்த எத்தனையோ தாய் தகப்பனுடைய பிள்ளைகள் மிக ஆசீர்வாதமாக இருந்திருக்கிற சரித்திரத்தை நம்ம வாசிக்கிறோம். அப்போ பிள்ளைகளை எக்காரணம் கொண்டும் நீங்கள் வளர்த்துக்கிற பிள்ளைகளை ஒரு நாளும் நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னா, சபிக்கவே கூடாது. எது வந்தாலும் நீங்கள் சபிக்கக்கூடாது. ஏன்னா ஒரு தாயினுடைய வாயிலிருந்து, ஒரு தகப்பனுடைய வாயிலிருந்து பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற வார்த்தைகள் தான் வேண்டும். பிள்ளைகளுடைய நெஞ்சிலே மதியீனம் ஒட்டி இருக்கும். சில நேரத்தில் அவங்க மதியீனமாய் நடப்பார்கள், அவங்களுக்கு தெரியாது. அவங்கள கண்டிக்கிறது நான் தப்புன்னு சொல்லலை, ஆனால் அதே நேரத்தில் என் வாயை திறந்து என்ன பண்ணணும்னா ஆசீர்வதிக்கணும். அதே மாதிரி அவங்கள என்கரேஜ் பண்ணணும். நீ நல்ல மார்க் எடுத்திருக்கிற, பரவாயில்ல, இன்னும் கொஞ்சம் பிக்கப் ஆகிட்டேன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சில நேரத்தில் அவங்கள தட்டி கொடுக்கணும். அப்புறம் நீ நிறைய நேரத்தில் நீ ரொம்ப அழகாக இருக்கிறப்பா, நீ என் குழந்தை ரொம்ப அழகு. நிறைய பிள்ளைகளுக்கு தங்களை குறித்து ரொம்ப நெகட்டிவ் தாட் இருக்கும். நான் அழகாக இல்லை, நான் கருப்பாக இருக்கிறேன், எனக்கு இந்த மாதிரி இருக்குது. அப்போ அந்த பிள்ளைகள்கிட்ட எல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும்னா, அதென்ன கடவுள் உன்னை எவ்வளோ அழகாக வச்சுருக்கிறாரு, நீ அழகான பிள்ளை தான் அப்படின்றத முதல்ல நம்ம நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லணும். இப்படியே உங்களுடைய குடும்பத்திலே ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்கள் ஆசீர்வதிக்கிறவர்களாக இருந்தால் உங்கள் குடும்பம்
கண்டிப்பாக நிறைய ஆபத்துகளுக்கு தப்புவித்து உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் இருக்கிறதை உங்கள் கண்கள் நிச்சயமாய் காணும் என்கிறதுல எந்த சந்தேகமுமே இல்லை. ஆமேன். நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையை கர்த்தர் கனப்படுத்துகிறார். ஆண்டவர் நம்முடைய வாயிலிருந்து பேசுகிற வார்த்தையை அப்படியே நிறைவேற்றுகிற கர்த்தர். அதனால இந்த யாக்கோபு தன்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். அப்போ இந்த பிள்ளைகளிலே நிறைய பேர் நல்ல கேரக்டரோட பிள்ளைகள் இருக்கிறாரு. ஆனால் இந்த காத் அப்படின்ற பேரை நம்ம நிறைய பேர் பெருசாக தியானிக்காத பேர். என்னமோ யாக்கோவனுடைய பிள்ளைகளில் ஒரு பையன், அவனும் காத், இசக்கார், செபுலோன், நெப்தலி அப்படின்றது மாதிரி அவனும் ஒரு காத். ஆனால் யாக்கோவனுடைய பிள்ளைகளை குறித்து நமக்கு தெரியும்னா ரொம்ப தெரிஞ்சது யார் அப்படின்னா ரூபன். அந்த ரூபன்ன்றது ஃபர்ஸ்ட் பேர் அப்படின்றதுக்காக நிறைய பேருக்கு தெரியும். அதுக்கப்புறம் தெரியணும்னா யாரை தெரியும் அப்படின்னு சொன்னால் யூதா பாலசிங்கம், அவனை வர்ஷிப் பண்ணுறவன், அந்த யூதாவை குறித்து நமக்கு நிறைய தெரியும். அதுக்கப்புறம் யாரை தெரியும்னா யோசேப்பு அப்படின்றவனை குறித்து தெரியும். மற்றது யாக்கோபனுடைய பிள்ளைகளிலே ரொம்ப சைலண்டாக யாருக்குமே தெரியாமல் யாரும் பெரிய தியானிப்பு இல்லாத ஒரு மகன் தான் இந்த காத். ஆனால் கடந்த நாட்களிலே இந்த வசனத்தை நான் வாசிக்கும் போது எனக்கு ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு. அவருடைய தகப்பனார் இந்த காத்துக்கு என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, எப்பா உன்மேல் நிறைய இராணுவ கூட்டம் உன்மேல் பாய்ந்து விழும். உங்கள்கிட்ட நிறைய பேர் சண்டைக்கு வருவாங்க, உங்கள்கிட்ட நிறைய பேர் வாக்குவாதம் வருவாங்க, காரணமே இல்லாமல் உன்னை பகைப்பாங்க. உன்னை பகைக்க வருகிறது சாதாரணமான கூட்டம் இல்லை, இராணுவ கூட்டம் உன் மேலே பாய்ந்து விழும். ஆனால் அவங்களுடைய கண்ணுக்கு நீ தோற்று போயிட்டேன்னு இருப்ப. ஆனால் திடீரென்று ஒரு நாள் வரும், முடிவிலே, அந்த யுத்தத்தினுடைய முடிவிலே, அந்த பிரச்சனையினுடைய முடிவிலே, அந்த போராட்டத்தின் முடிவிலே திரும்பி பார்த்தா உன்மேல் யுத்தம் பண்ணுகிறவங்க ஜெயிச்சிருக்க மாட்டாங்க. முடிவிலே நீ அதன் மேல் பாய்ந்து விழுந்து ஜெயிப்பா என்கிற ஒரு வாக்கு தத்தத்தை அவன் தலையின் மேல் வைக்கிறார். இந்த மாதம் ஆண்டவர் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் கொடுக்கிற நல்ல வாக்கு தத்தம் என்னன்னா, உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வரலாம், நிறைய யுத்தங்கள் நடக்கலாம், உங்களுக்கு முன்பாக நிறைய பேர் ஜெயித்து கொண்டே இருக்கலாம். அவர்கள் பல மாதங்களாய் ஜெயிக்கலாம், பல வருடங்களாய் ஜெயிக்கலாம். உங்களுடைய மனசு இப்ப சொல்லலாம், நான் ஜெயிக்க மாட்டேன் போல தெரியுது, இவ்வளவு அவங்க ஸ்கோர் பண்ணிட்டாங்க, இவ்வளவு அவங்க ஜெயிச்சிட்டாங்க, அவங்க முன்னாடி நான் தோற்று போயிறனே, என் பிள்ளை அவங்க முன்னாடி தோற்று போயிறார்களே. ஆனால் கர்த்தர் இந்த மாதத்திலே வாக்கு கொடுக்கிறார், உங்கள் மேல் எழும்பின எல்லா யுத்தத்திலையும் முடிவிலே ஜெயத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ண போகிறார். நீங்கள் எந்த காரியத்தை குறித்து கலங்கி கொண்டிருக்கிறீர்களோ அந்த காரியத்திலே முடிவிலே தோல்வி அல்ல. கர்த்தர் சொல்லுகிறார், அந்த காரியத்திலே நான் உனக்கு ஒரு வெற்றியை தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இந்த காரியம் என்னமாய் முடியுமோ, இது சோகமாய் முடியுமோ, இது வருத்தமாய் முடியுமோ, இதனுடைய முடிவு எப்படி இருக்குமோ தெரியலையே. ஆனால் கர்த்தர் இந்த மாதம் உங்க கரத்தை பிடித்து சொல்லுகிறார், இல்லை, பல தோல்விகளை பார்த்தாலும் முடிவிலே கர்த்தர் உங்களை ஜெயிக்க பண்ணி அந்த காரியத்தை நன்மையாய் நீங்கள் கரங்களை தட்டும் போதே இது தீர்க்க தரிசனமாய் நடக்க போகிறது. அந்த யுத்தம் நன்மையாய் முடிய போகிறது. அந்த யுத்தத்திலே கர்த்தர் முடிவிலே உங்களை ஜெயிக்க பண்ண போகிறார். அந்த இடத்திலே நீங்கள் முடிவிலே சாட்சியாய் நிற்க போகிறீர்கள். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளை சில நேரத்திலே ஆண்டவர் எல்லா இடத்திலையும் சில நேரத்தில் வெட்கப்படுத்துகிறது போல தோன்றும். கர்த்தர் அமைதியா இருக்கிறது போல தோணும். ஆண்டவர் ஒண்ணுமே செய்யாத மாதிரி தோணும். ஆனா எப்ப ஆண்டவருடைய பிள்ளைகளை ஜெயிக்க பண்ணுவாருன்னா முடிவிலே அந்த பிரச்சனையினுடைய முடிவு ஒன்றுன்னு வரும்போது நான் நம்புறேன், இதுவரையிலும் ஜெயித்தவர்கள் அல்ல, உங்களையும் என்னையும் ஜெயிக்க பண்ணுகிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த பலிபீடத்திலிருந்து உங்கள் எல்லாரையும் நான் மனதார ஆசீர்வதிக்கிறேன். உங்களுடைய வம்சத்தை நான் ஆசீர்வதிக்கிறேன், பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன். எல்லா காரியத்திலையும் ஆரம்பத்தில் நீங்கள் ஃபெயிலியர் ஆனாலும், ஆரம்பத்தில் நீங்கள் விழுந்து போனாலும், ஆரம்பத்தில் நீங்கள் தடுமாறி கொண்டிருந்தாலும் நான் நம்புகிறேன் அந்த காரியத்தில் முடிவில் கர்த்தர் உங்களை நிலை நிற்க பண்ணுவார். அந்த காரியத்தில் கர்த்தர் உங்களை ஸ்ட்ராங் பண்ணுவார். நீங்கள் முடிவிலே அதில் ஒரு பெரிய ஜெயத்தை நீங்கள் பார்ப்பீர்கள்.
குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படுகிறது. ஜெயமோ அது கர்த்தரால் வரும். காத் என்பவன் மேல் இராணுவ கூட்டம் பாய்ந்து விழும், அவனோ முடிவிலே அதன் மேல் பாய்ந்து விழுவான். உங்களை அதிகாரம் செலுத்தின, உங்களை ஆளுகை செலுத்தின, உங்களை பயப்படுத்தின, உங்களை அமுக்கி வைத்திருந்த அந்த சகல காரியத்தையும் நீங்கள் ஆளுகை செய்கிற ஒரு நாளை கர்த்தர் சீக்கிரமாய் கட்டளையிட போகிறார். இந்த வாக்குத்தத்தம் இந்த மாதத்திற்கு மட்டும் இல்லை, நீங்கள் உயிரோடு இருக்க மட்டும் கர்த்தர் இந்த வாக்குத்தத்தத்தை தருவார். உங்களுக்கு விரோதமாய் சத்துரு கொண்டு வருகிற அத்தனை யுத்தங்களிலேயும் கர்த்தர் முடிவிலே உங்களுக்கு ஜெயத்தை தருவார். பிசாசானவன் தோற்று போனவன், சிலுவையிலே அவனுடைய தலையை கர்த்தர் நசுக்கினார். அந்த தேவன் வாக்கு கொடுக்கிறார், உங்கள் குடும்பத்திற்கு விரோதமாய் சத்துரு எழும்புகிற யுத்தங்களை, ஆமென், சத்துரு உங்களுக்கு விரோதமாய் செய்கிற சகல காரியத்தையும் கர்த்தர் அவனை ஜெயிப்பதற்கு கர்த்தர் ஒரு நாள் வைக்கிறேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஆமென். இந்த வாக்குத்தத்தத்தை 1ஆம் தேதி வாக்குத்தத்த ஆராதனையிலே அந்த லைவ்ல உங்களுக்கு கம்ஃபர்ட் சேனல்ல இருக்கும். ஒருவேளை இந்த வாக்குத்தத்த செய்தியை கேட்கணும்னு ஆசைப்படுகிறவர்கள் கண்டிப்பாக அதை ஒரு டைம் நீங்கள் வாட்ச் பண்ணுங்க. அது உங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். மாதம் நடக்கிற அந்த வாக்குத்தத்த ஆராதனையில் நீங்கள் கலந்து கொண்டு அந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசிக்கணும். ஆண்டவருடைய வார்த்தையை யாரெல்லாம் உறுதியாய் பற்றி கொண்டு அதை நம்புகிறார்களோ கண்டிப்பாக அது அவர்களுக்கு அற்புதத்தை கொண்டு வருங்கிறதுல எந்த சந்தேகமே இல்லை. ஆமென். இன்றைக்கு நான் இந்த வார்த்தையிலே முடிவிலே நீ ஜெயிப்பாய் என்கிற ஒரு காரியத்தை உங்களோடு ஒரு 3 மனிதர்களை வேதத்திலிருந்து சுட்டி காட்டி, அப்படின்னா ஆரம்பம் அவர்களுக்கு தடுமாற்றமாக இருந்தது. ஆரம்பத்தில் அவங்க தோற்று போயிட்டு இருந்தாங்க. ஆனால் முடிவிலே ஆண்டவர் அவர்களை என்ன பண்ணார்னா எல்லாருக்கும் முன்னாடியும் ஜெயிக்க பண்ணின 3 மனிதர்களை உங்களுக்கு முன்பாக சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். வேதத்தை திறந்து முதலாவதாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 1 சாமுவேல் 26ஆம் அதிகாரத்தினுடைய 21வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். 1 சாமுவேல் 26ஆம் அதிகாரத்தினுடைய 21வது வசனம். அப்பொழுது சவுல், நான் பாவம் செய்தேன், என் குமாரனாகிய தாவீதே திரும்பி வா, என் ஜீவன் இன்றைய தினம் உன் பார்வைக்கு அருமையாயிருந்தபடினால் இனி உனக்கு ஒரு பொல்லாப்பும் செய்யேன். இதோ நான் மதியற்றவனாய் மகா பெரிய தப்பிதம் செய்தேன் என்றார். அதற்கு தாவீது, இதோ ராஜாவின் ஈட்டி இங்கே இருக்கிறது, வாலிபரில் ஒருவன் இப்புறம் வந்து அதை வாங்கி கொண்டு போகட்டும். கர்த்தர் அவனுக்கு அவன் நீதிக்கும் உண்மைக்கும் தக்கதாய் பலன் அளிப்பாராக. இன்று கர்த்தர் உம்மை என் கையில் ஒப்பு கொடுத்திருந்தோம். கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவர் மேல் என் கையை நீட்ட மனதில்லாதிருந்தேன். இதோ உம்முடைய ஜீவன் இன்றைய தினம் என் பார்வைக்கு எப்படி அருமையாயிருந்ததோ அப்படியே என் ஜீவனும் கர்த்தரின் பார்வைக்கு அருமையாயிருந்தபடியினால் அவர் என்னை எல்லா உபத்திரவத்திற்கும் நீங்களாக்கி விடுவிப்பாராக என்றான். அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, என் குமாரனாகிய தாவீதே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், மென்மேலும் பலப்படுவாய் என்றார். அப்படியே தாவீது தன் வழியே போனான், சவுலும் தன் ஸ்தானத்திற்கு திரும்பினான். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இடத்திலே இந்த சவுல் ராஜாவுக்கும் தாவீதுக்கும் நடக்கிற அந்த யுத்தத்தினுடைய அந்த கடைசி ஒரு முடிவுக்கான ஒரு யுத்தம் வருகிறது. கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் இந்த யுத்தம் நடக்கிறது. என்றைக்கு சவுல் வந்து தாவீதை கோலியாத்தை கொல்லுகிறவனாய் பார்த்தானோ அன்று முதல் தாவீதை கோலியாத் காய்மகாரமாய் பார்த்து அவனுக்கு விரோதமாய் நிறைய யுத்தங்களை செய்தான். அவனை கொல்லணும்னு முடிவெடுத்தான். தன்னுடைய பிள்ளையை அதற்காக கல்யாணம் பண்ணி வச்சான். தன்னுடைய சொந்த மகனை அவனுக்கு நண்பனாக இருக்கிறதுனால அதனால் சபித்தான். இப்படி தன்னுடைய நாட்டில் இருக்கிற ஜனங்களுக்கெல்லாம் தாவீதை கண்டுபிடிச்சு கொடுக்குறவன் மேலுக்கு நிறைய பரிசு கொடுக்கப்படும் அப்படின்னு சொன்னான். இப்படியே இந்த தாவீதை ஒவ்வொரு நாளும் துரத்தி கொண்டே இருந்தான், யுத்தம் செஞ்சுட்டே இருந்தான். தாவீதுக்கு அதனால் நிம்மதியாக வாழ முடியல, ஊருக்குள்ளே வர முடியல, தன்னுடைய குடும்பத்தோடு இருக்க முடியல. மலைகளிலும் கெவிகளிலும் போய் ஒளிந்து கொண்டான். அதை விட்டு அயல் நாட்டிலே, பக்கத்து நாட்டிலே போய் பைத்தியக்காரனை போல இப்படியே கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷத்துல தாவீது சந்திச்ச பிரச்சனைகள் கொஞ்சம் அல்ல. இதற்கு காரணம் யார் அப்படின்னு சொன்னா
இந்த சவுல் தான் காரணம். சவுலுக்கும் தாவீதின் குடும்பத்தாருக்கும் நெடுநாள் யுத்தம் நடந்தது. அந்த கோலியாத்தினுடைய காரியத்திலிருந்து அந்த யுத்தம் பலத்து கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு டைமும் தாவீதை ஆண்டவர் தப்புவித்தார், ஒதுக்கி கொண்டு வந்தார். ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் தாவீது என்னுடைய கையினாலே சாவான் என்று தன்னுடைய கையிலே ஈட்டியோடு அலைந்தவன் தான் இந்த சவுல் ராஜா. நான் உன்னை கொன்றுவேன் அப்படின்னு. ஆனால் இப்போ அந்த யுத்தத்திற்கு ஒரு பெரிய முடிவு வருகிறது. ஒரு இடத்துல போகும்போது தாவீது அவனை கொல்லக்கூடிய பெரிய ஒரு சூழ்நிலை வருது. ஆனால் அந்த இடத்துல தாவீது அவனை கொல்லாமல் அவனுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை மட்டும் கொஞ்சம் கட் பண்ணி கையில் வச்சிருக்கிறான். இங்கே பாருங்க, நான் எவ்வளோ நீதிமான், உங்களை கொல்லலை அப்படின்னு சொன்ன உடனே சரி, இதுக்கு மேலே நம்ம இனி இந்த தாவீதை துரத்தக்கூடாது என்று அந்த யுத்தத்திற்கு ஒரு முடிவு வருகிறது. அப்போ அந்த யுத்தத்தில் சவுல் என்ன சொல்கிறான் அப்படின்னு சொன்னால், எனக்கு பலன் இருந்து, எனக்கு சத்துவம் இருந்துச்சு, உன் மேலே நான் பாய்ந்து விழுந்தேன், உன் மேலே இராணுவத்தை நான் அனுப்பினேன், என்னுடைய பவர் எல்லாமே உன் மேலே பயன்படுத்தினேன். ஆனால் ஒன்று நான் இப்போ பார்க்குறேன், என்ன அப்படின்னு சொன்னால், நான் உனக்கு முன்னாடி தோற்று போனேன், நீயோ எனக்கு முன்பாக நீ ஜெயித்தாய். அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, என் குமாரனாகிய தாவீதே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், நீ மென்மேலும் பலப்படுவாய் என்றான். அப்படியே தாவீது தன் வழியே போனான். ஆமென். 40 வருடத்தினுடைய யுத்தம் முடியும் போது தாவீதிற்கு வருகிற ஒரு நல்ல செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, அவனை எதிர்த்த சக்தி மிகப்பெரிய சக்தியா இருந்தாலும் அவனே சொல்லுகிறான், ஜெயித்தது நான் அல்ல, கர்த்தர் உன்னோடு கூட இருந்து கர்த்தர் உனக்கு ஜெயத்தை கர்த்தர் தந்தருளினார். இன்றைக்கு அந்த வார்த்தைகளினால் உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தராகிய ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். உன்னை எதிர்க்கிற சக்தி பெரிய சக்தியா இருக்கலாம், உன்னை எதிர்க்கிற மனிதன் பெரிய மனிதனா இருக்கலாம், அவரிடத்தில் இல்லாத எதுவுமே இல்லாமல் இருக்கலாம், அவரிடத்தில் ஆளுகை இருக்கலாம், பணம் இருக்கலாம், அவரிடத்தில் ஜனபலம் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் இன்றைக்கு தீர்க்க தரிசனமாய் வாக்கு கொடுக்கிறார், இல்லை மகனே, இல்லை மகளே, எவ்வளோ பெரிய ராஜாவா இருந்தாலும் முடிவிலே கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இந்த யுத்தத்திலே ஜெயத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இந்த யுத்தத்திலே முடிவிலே இது எத்தனை வருடங்களாய் நீண்டு கொண்டு போனாலும், பல வருடங்களாய் இது நீண்டு கொண்டு போனாலும் கர்த்தர் இந்த வார்த்தையின்படியே வாக்கு கொடுக்கிறார், இல்லை, இந்த யுத்தத்திலே நான் உனக்கு கடைசியிலே ஜெயத்தையே தருவேன். உங்களை எதிர்க்கிறவர்கள், பகைக்கிறவர்கள் இனி இவனை பகைக்க கூடாது, வெறுக்க கூடாது என்று அவர்கள் விட்டு போகிற ஒரு நாள் திரும்ப வரும். எல்லாரும் சத்தமாய் ஆமேன் சொல்லுங்கள். உங்களுக்கு விரோதமாய் அவர்கள் செய்த காரியங்களை திரும்ப வாங்குவதற்கான ஒரு நாளை கர்த்தர் சீக்கிரமாய் கட்டளை இடுவார். உங்களை துரத்துவதை விட்டு அவர்கள் ஓய போகிறார்கள். உங்கள் மேல் பொறாமைப்பட்டதை குறித்து அவர்கள் வருத்தப்பட்டு கர்த்தர் அவர்களை திரும்ப பண்ண போகிறார். உங்களுடைய சத்துருக்கள் அத்தனை தூரம் டிராவல் பண்ணி வந்ததை கர்த்தர் உங்களை ஜெயிக்க பண்ணி அந்த சத்துருவை பின்னாக திரும்ப நம்புறவங்க நல்ல கைகளை மேல தட்டி, இந்த மாதம் கர்த்தருடைய வார்த்தை கடந்து வருகிறது. இல்லை, உன்னை அழிக்க வேண்டும் என்கிற ஒரு முயற்சியோடு வந்த மனிதர்கள், உங்களை நிர்மூலமாக்க வேண்டும் என்று வந்த மனிதர்கள் இதோ திரும்புகிறதை நான் பார்க்கிறேன், இதோ திரும்புகிறதை நான் பார்க்கிறேன். கர்த்தர் அவர்களை திரும்பி அனுப்பி விடுகிறார். உங்களுக்கு ஒரு சேதமும் வருவிக்காமல் கர்த்தர் அந்த சத்துருவை திரும்பி அனுப்ப வைக்கிறார். அந்த மனிதரை கர்த்தர் திரும்ப அனுப்பி வைக்கிறார். உங்களோடு கூட இருக்கிறவர் பெரியவர் என்கிறதை காண்பித்து சத்துருக்கள் பின் திரும்புவார்களாக, சத்துருக்கள் முதுகு காண்பிப்பார்களாக, சத்துருக்களை பின்னாக திரும்ப பண்ணுகிற கர்த்தர். ஹல்லேலூயா. ஆனா ஒன்று என்ன அப்படின்னு சொன்னா, இத்தனை ஆண்டுகளும் தன்னை துரத்தி வந்த அந்த சவுலை ஆண்டவர் முடிவிலே ஜெயத்தை கொடுப்பதற்கு தாவீதிற்கு இருந்த ஒரு பெரிய அபிஷேகம் என்ன அப்படின்னு சொன்னா, அத்தனை வருடங்களும் அத்தனை வாய்ப்புகள் வந்தும் அவன் ரொம்ப பொறுமையா இருந்தான். ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையிலே பொறுமைக்கு ஆண்டவர் தருகிற பரிசிற்கு அளவே இல்லை. பொறுமையா இருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் நிறைய பரிசுகளை கர்த்தர் தருவார். கர்த்தருக்கு ரொம்ப பிடிக்கும் யார் அப்படின்னு சொன்னா, பிரச்சனையின் நேரத்தில் பொறுமையா இருக்கிறவர்களை மிகவும் பிடிக்கும். உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் அவசரப்படுத்தினாலும் ஆண்டவருடைய பிள்ளைகள் இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. நீங்க எப்படி இருக்கணும்னா, நீங்க ரொம்ப பொறுமையை கையாளணும்.
நீங்க சில நேரத்தில் சில சொல்லுவாங்க, எத்தனை நாள் தான் நீ பொறுத்து போறது, எப்படி நீ பொறுத்து போகலாம், பொறுத்து போகலைன்னா அது நடக்காதே, பொறுத்து போகலைன்னா நீ பொறுமையா போனேன்னா வேற மாதிரி உன்னை கொண்டு போயிடுவாங்க. ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒன்று நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள், நீங்கள் சகித்து கொண்டிருக்கிறதை கர்த்தர் அறிகிறார். நீங்கள் பொல்லாதவர்களை சகிக்கிறதை கர்த்தர் அறிகிறார். உங்களுடைய பொறுமையை ஆண்டவர் கண்ணோக்கி பார்க்கிறார். தாவீது இத்தனை ஆண்டுகளும் பொறுமையா இருந்ததினாலே அந்த யுத்தத்தினுடைய முடிவிலே எதிரி அல்ல, வலிமை இருந்தும் எதிரிக்கு ஜெயம் அல்ல, தாவீதுக்கே கர்த்தர் ஜெயத்தை. இன்றைக்கு இந்த சர்ச்சில் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருத்தரும் ஆண்டவரிடத்தில் கேட்கிறது, ஆண்டவரே எனக்கு பொறுமையை தாரும், எனக்கு பொறுமையை தாரும். சத்தமா எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே கைகளை உயர்த்தி எல்லாரும் கேளுங்க, எனக்கு பொறுமையை தருவீராக. முழு பலத்தோட கேளுங்க, ஆண்டவரே எனக்கு பொறுமையை தாரும். எதிரிகள் என் விஷயத்திலே வல்லமை கொள்ளும் போது எனக்கு பொறுமையை தாரும், என் குடும்பத்தில் எனக்கு பொறுமையை தாரும். ஆண்டவரே என்னை சுற்றி இருக்கிற இந்த சூழ்நிலையிலே ஆண்டவரே நான் பொறுமையா இருப்பதற்கு, ஆண்டவரே என்னை சீண்டி கொண்டே இருக்கிறது உமக்கு தெரியும், ஆண்டவரே என்னை பிரச்சனைக்கு இழுக்கிறது உமக்கு தெரியும், ஆண்டவரே என்கிட்ட சவால் விடுகிறது உமக்கு தெரியும், ஆண்டவரே என்னை எவ்வளவு வெகுவாய் துரத்துகிறார்கள். ஆனால் கர்த்தாவே கைகளை உயர்த்தி முழு பலத்தோட சொல்லுங்க, எனக்கு ஒரு பொறுமையை தாங்கப்பா, எனக்கு ஒரு பொறுமையை தாங்கப்பா, எனக்கு ஒரு பொறுமையை தாங்கப்பா, எனக்கு ஒரு பொறுமையை தாங்க ஆண்டவரே. சொல்ல சொல்ல கர்த்தர் அந்த கிருபையை உங்களுக்கு அருளுவாராக, கர்த்தர் அருளுவாராக, கர்த்தர் அருளுவாராக. இயேசுவே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நீர் என்னை ஜெயிக்க பண்ணுகிறவராச்சே, நீர் என்னை ஜெயிக்க பண்ணுகிறவராச்சே. நான் பொறுமையோடு இருந்து அந்த காரியத்தை செய்வதற்கு கர்த்தர் பலன் தருகிறவர். ஆமேன் சொல்லுங்கள். அவசரப்பட்டு நம்ம சில காரியங்களை முடிவெடுத்துடவே முடியாது. கர்த்தர் சில காலங்களில் நம்மளை என்ன பண்ணுவார் அப்படின்னா பொறுமையாக தான் வைப்பார். அவசரப்பட்டு நீங்கள் செய்வீர்களே ஆனால் உங்களுக்கு வர வேண்டிய நன்மை முழு மூச்சோட உங்களுக்கு வராது. யோசேப்பை குறித்து வேதம் சொல்லும் போது ரொம்ப அழகாக சொல்லுகிறது. அவன் மட்டும் அவசரப்பட்டு அவசரத்தினால் தன்னுடைய அவசரத்தினால விடுதலையாக்கப்பட்டிருந்தா கண்டிப்பா நான் நம்புறேன் அவனுக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதங்கள் கிடைக்கவே கிடைக்காது. ஆண்டவர் என்ன சொன்னார்னா, உன்னுடைய சகோதரர்கள் உன்முன் வருவார்கள் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்தார். ஆனால் இவர் அவசரப்பட்டிருந்தா கண்டிப்பா இவர் தான் அவங்கள போய் மீட் பண்ணிட்டு இருக்க வேண்டியதாக இருக்கும். ஆண்டவர் சரியாய் கர்த்தர் வைத்தார். அவனுடைய சகோதரர்கள் எகிப்து தேசத்திற்கும் அவர்களுக்கும் சம்பந்தமே இல்லை, கண்டிப்பா வந்திருக்க மாட்டாங்க. யாக்கோபு தன்னுடைய வாழ்க்கையில எத்தனையோ ஊர்களெல்லாம் அவர் டிரான்ஸ்ஃபர் ஆகி போனார், எத்தனையோ ஊர்களுக்கெல்லாம் அவர் சந்தோஷமா போனார். ஆனா எகிப்திற்கு போகணும்னு சொல்லும் போது மட்டும் யாக்கோபு ரொம்ப தயங்கினார், ஜெபம் பண்ணார். ஆண்டவரே என்ன பண்றதுன்னு தெரியல, நான் எகிப்திற்கு எப்படி போறது, எகிப்து என்னுடைய மூதாதையருக்கு ரொம்ப கஷ்டமான பட்டணமா மாறிடுச்சு. ஆபிரகாம் அங்க விழுந்து போனாரு, ஈசாக்குக்கு அங்க பிரச்சனை வந்துச்சு, நான் எப்படி போவேன்? அப்பதான் கர்த்தர் சொன்னாரு, நான் உன்னோடு கூட எகிப்திற்கு வருவேன். ஆண்டவர் அந்த வாக்கு தத்தத்தை கொடுத்ததற்கு பிற்பாடுதான் யாக்கோபு எகிப்துக்குள்ள கடந்து போனார். அப்போ என்ன நடந்தாலுமே கண்டிப்பா எகிப்திற்கு வந்திருக்க மாட்டாங்க. ஆனா ஏன் எகிப்திற்கு அவங்க வந்தாங்கன்னா, தங்களுக்கு பஞ்சம், சாப்பிட்றதுக்கு வழி இல்லை, இப்போ போய்தான் ஆகணும். அப்போ இந்த பஞ்சம் யாருக்காக வந்துச்சுன்னா, யோசேப்பு என்கிற ஒரு மனுஷனை தலைவனாய் மாற்றுவதற்காக கர்த்தர் பஞ்சத்தை அனுப்பினார். இந்த பஞ்சகாலம் வருகிற வரைக்கும் யோசேப்பை கர்த்தர் அமைதியாய் பத்திரமாய் பொறுமையாய் வைத்திருந்தார். பிரதர், நீங்க கவலைப்படாதீங்க. ஆண்டவர் உங்களை சில இடங்களில் ரொம்ப பொறுமையா கர்த்தர் கொண்டு போறாருன்னா நீங்க பொறுத்திருங்க, நீங்க பொறுத்திருங்க, என்ன நடக்கும் என்று பார்க்கலாம். எவ்வளோ பெரிய தீயானாலும், எவ்வளோ பெரிய காட்டு தீயானாலும் எரிந்தது ஒரு நாள் அணையும் என்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கட்டும். நான் நம்புகிறேன், பலத்த காற்று மழையை அடித்து கர்த்தர் நனைய பண்ணுகிற கர்த்தர் உங்களுக்கு விரோதமாய் பற்றி எரிந்து கொண்டிருக்கிற அந்த சூறாவளியை, பற்றி எரிந்து கொண்டிருக்கிற அந்த தீச்சூளையை கர்த்தர் சொல்லுகிறார், வானத்திலிருந்து அவர் அனுப்புகிற அந்த மழை உங்களுக்கு விரோதமாய் எரிந்து கொண்டிருக்கிற அந்த அக்னியை ஒன்றுமில்லாமல் ஆக்கும், அது ஒன்றுமில்லாமல் ஆக்கும். ஆமேன். எவ்வளவு பெரிய காட்டு தீயையும் ஒரு மழை அணைக்கிறது போல உங்களுக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிற தீகளை அணைய பண்ணுகிற ஒரு கர்த்தர் நம்மோடு கூட அவர் இருக்கிறார்.
ஆமேன் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஸோ நம்பர் 1, கர்த்தர் என்னை ஜெயிக்க பண்ணுவார். என் எதிரினிடத்திலிருந்து கர்த்தர் என்னை ஜெயிக்க பண்ணுவார். எப்போ அப்படின்னு சொன்னால், கர்த்தர் என்னிடத்துல என்ன எதிர்பார்க்குறாருன்னா, நான் பொறுமையாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறார். ஒரு 3 பேருடைய கரத்தை பிடிச்சி சொல்லுங்க, நீங்கள் ரொம்ப பொறுமையாக இருங்க. சொல்லுங்க, நீ ரொம்ப பொறுமையாக இருங்க. நீ ரொம்ப பொறுமையாக இருங்க. எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் பொறுமையாக இருங்க. கேட்கல, நிறைய பேருக்கு சத்தம் வரலையே. பொறுமையாக இருங்க. பொறுமையாக இருக்கிறவர்களை கர்த்தர் ஒரு நாளும் கைவிடுகிற தேவன் அல்ல. கர்த்தர் உங்களுடைய பொறுமையை தான் கர்த்தர் பார்ப்பாரு, நீங்கள் எவ்வளோ பொறுமையாக இருக்கிறீங்க அப்படின்னு. ஏன்னா அவருக்கு அவ்வளோ பலன் இருந்தும் வாய் திறவாத ஆட்டை போல கர்த்தர் உங்களுக்காகவும் எனக்காகவும் எப்படி இருந்தார்னா பொறுமையாய் கர்த்தர் இருந்தார். ஆமேன், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் முடிவிலே நம்மை ஜெயிக்க பண்ணுகிற கர்த்தர். ஆமேன், முடிவிலே நம்மை ஜெயிக்க பண்ணுகிற கர்த்தர். ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும், ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும், ஆரம்பம் தோல்வியாக இருந்தாலும், ஆரம்பம் வருத்தமாக இருந்தாலும், ஆமேன், முடிவு 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 முடிவு. கைகளை தட்டி ஆமோதித்து ஆமேன் என்று வாக்கு கொடுத்து, இயேசுவே, கர்த்தர் உங்களிடத்தில் பேசுவாரானால் முடிவிலே ஜெயம் உண்டு. முடிவிலே நான் ஜெயிப்பேன். முடிவிலே கர்த்தர் என்னை ஜெயிக்க பண்ணுவார். முடிவிலே கர்த்தர் என் தலையை நிமிர பண்ணுவார். முடிவிலே நான் வெட்கப்பட்டு போகவில்லை என்கிறதை கர்த்தர் நிரூபிப்பார். ஆமென். ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா. ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா. குறைவுகள் நிறைவாகட்டும், குறைவுகள் நிறைவாகட்டும். எல்லா வறட்சி செழிப்பாகட்டும், எல்லா வறட்சி செழிப்பாகட்டும். புது கிருபை தாரும் தேவா. புது வல்லமை தாரும் தேவா. புதிய மாதத்துக்குள் என்னை நடத்தும். புதிய கிருபையா. பாட பாட அந்த மகிமை. இயேசுவே
நம்ம பொறுமையா இருக்கும்போது நமக்கு எதிரானவர்களுக்கு வலிமை அப்படின்னு உலகம் சொல்லும். ஆனால் உண்மையிலே நம்ம பொறுமையா இருக்கும்போது நமக்கு எதிரானவர்கள் பலவீனப்பட்டு போகிறார்கள். இதை மறந்துடவே கூடாது. சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம பொறுமையா இருக்க அவங்க பலன் ஆயிடுவாங்க, அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பிரச்சனை பண்ணுவாங்க. இல்லை இல்லை, நம்ம பொறுமையா இருக்கும்போது நம்முடைய எதிரி பலவீனப்படுகிறான் என்கிறதை கர்த்தருடைய பிள்ளைகள் மறந்து விடவே கூடாது. சில இடங்களிலே சில நாட்களிலே ஆண்டவர் நம்மளை பொறுமையா இருக்கிறதற்கு கர்த்தர் அனுமதிப்பார். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் அந்த இடத்துல ஒரு நாளும், தாவீது சொல்லும்போது சொல்லுகிறான், இல்லை கர்த்தர் அபிஷேகம் பண்ணின ஒரு மனுஷன் மேலே நான் கை வைக்க மாட்டேன். சில விஷயத்தில் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்ன பண்ணணும்னா, ஆண்டவர் அந்த இடத்துல செயல்படுகிறதுனால ரொம்ப பொறுமையாய் நீங்கள் ஒவ்வொன்றையும் பொறுமையாய் கையாளுங்கள். வாலிப தம்பியும் தங்கச்சியும் அப்படிதான், பொறுமையாக கையாளுப்பா, அமைதியாக கையாளு, அவசரப்படாமல் கையாளு. நான் சொல்கிறேன், ஆண்டவர் உங்களை கண்டிப்பாக அதிசயத்தை செய்கிறதுக்கு வல்லவராக இருக்கிறார். சில காரியங்களை நம்ம சத்தம் போட்டு ஒன்றும் பண்ண முடியாது. சில காரியத்தை போய் நின்று எதுவும் பண்ண முடியாது. உலகத்திலே நான் சொன்னது மாதிரி சில காயங்களை சிலரால் மாற்றவே முடியாது. ரொம்ப கவனமாக இருங்க. அவசரப்பட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறது, அவசரப்பட்டு கோர்ட்டு வாசலுக்கு போகிறது, அவசரப்பட்டு சொந்தக்காரங்கள்ட்ட போய் வாக்குவாதத்துக்காக நிற்கிறது, இதெல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் நிற்கவே கூடாது. ஏன்னா சில காரியம் சிலருக்கு ரொம்ப பெருசாக தெரியும். நமக்கு சின்னதாக தெரிகிறது, சிலருக்கு பெருசாக தெரியும். சிலருக்கு போலீஸ் ஸ்டேஷன் போகிறது ரொம்ப ஈஸி, அவங்க அடிக்கடி போயிருப்பாங்க, சில பிரச்சனைகளை அவங்க பார்த்துருப்பாங்க. ஆனால் சிலருக்கு செத்தா கூட வண்டியை லைசன்ஸ் இல்லாமலோ இல்லைன்னா புக்கு கொண்டு போகலன்னா பிடிச்சா கூட சிலருக்கு அந்த காவல்துறை மற்றவங்களுக்கு முன்னாடி நிற்கிறத ரொம்ப அவமானமாக ஃபீல் பண்ணுவாங்க. சிலர் தங்களை குறித்து அசிங்கமாக ட்ரோல் பண்ணுறத ரொம்ப பாசிட்டிவாக எடுப்பாங்க. எப்படியோ நான் ஒருத்தன் ஃபேமஸ் ஆனால் பரவாயில்லையா, மூஞ்சி ஃபேமஸ் ஆச்சுல அது போதும்னு நினைப்பாங்க. ஆனால் சிலரை யார் முன்னாடியும் அவமானப்படுத்தினா சூசைட் வரைக்கும் கூட போயிடுவாங்க, தற்கொலை பண்ணுறாலையும் கூட போயிடுவாங்க. அதான் ஒவ்வொருத்தருடைய மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு தெரியாது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்னா, நம்முடைய யுத்தத்தை கைகளில் இருக்கிற பலத்தினால் அல்ல, நம்ம பொறுமையாக பண்ணும்போது கர்த்தரே அதற்கான காரியத்தை கர்த்தர் கட்டளை எடுக்கிறதுக்கு வல்லவராக இருக்கிறார். ஆமேன். ஒன்று நீங்கள் மனசில் நினச்சிக்கோங்க, எவ்வளவு தீ எரிஞ்சாலும் அது கண்டிப்பாக ஒரு நாள் எரிஞ்ச தீ அணையத்தான். பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்கள், எவ்வளவு பெருசாக தீ எரிஞ்சாலும் அந்த விறகு எரிகிற வரைக்கும் தான் தீ எரியும். அந்த விறகு சாம்பல் ஆயிடுச்சுன்னா அந்த தீ திரும்ப எரியாது, அது அணைஞ்சுதான் ஆகும். உங்களுக்கு விரோதமாய் எரிந்து கொண்டிருக்கிற தீ அணைஞ்சுதான் ஆகும். சொல்லுங்க, அணைஞ்சுதான் ஆகும். சொல்லுங்க, அவங்க எத்தனை நாள் விறக போட்டுற போறாங்க, எத்தனை நாள் எரிய வச்சிட போறாங்க? நீங்க அமைதியா இருக்க ஜெயத்தை நமக்கு கொடுக்கிற கர்த்தர். நம்பர் 2, இரண்டாவதாக இன்னொரு மனிதனை கொடுத்து வாசிக்கலாம். நீங்கள் எஸ்தரின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு சில வசனங்களை வாசிக்க போகிறோம். எஸ்தரின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். ராஜ அரண்மனை தோட்டத்திலிருந்து திராட்சரசம் பரிமாறப்பட்ட இடத்திற்கு திரும்பி வருகையில் எஸ்தர் உட்கார்ந்திருக்கிற மெத்தையின் மேல் ஆமான் விழுந்து கிடந்தார். அப்பொழுது ராஜா தன் அரண்மனையில் இருக்கும்போதே, என் கண் முன்னே இவன் ராஜாத்தியை பலவந்தம் செய்ய வேண்டும் என்று இருக்கிறானோ என்றார். இந்த வார்த்தை ராஜாவின் வாயிலிருந்து பிறந்தவுடனே ஆமானின் முகத்தை மூடி போட்டார்கள். அப்பொழுது ராஜ சமூகத்தில் இருக்கிற பிரதானிகளில் போனா என்னும் ஒருவன், இதோ ராஜாவின் நன்மைக்காக பேசின மொர்தெகாய் ஆமான் செய்வித்த 50 முழ உயரமான தூக்கு மரம் ஆமானின் வீட்டண்டையிலே நாட்டப்பட்டிருக்கிறது என்றார். அப்பொழுது ராஜா, அதிலே அவனை தூக்கி போடுங்கள் என்றார். அப்படியே ஆமான் மொர்தெகாய்க்கு ஆயத்தம் பண்ணின தூக்கு மரத்தில் ஆமானையே தூக்கி போட்டார்கள். அப்பொழுது ராஜாவின் உக்கிரம் தணிந்தது. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல இரண்டாவது ஒரு மனிதனை வாசிக்கிறோம். ராஜா அரண்மனையிலே இருக்கிற ஆமானுக்கும் கேட் வாட்ச்மேனா இருக்கிற மொர்தெகாய்க்கும் ஒரு மிகப்பெரிய ஃபைட் நடந்துட்டே இருக்குது. ஒவ்வொரு விசையும் மொர்தெகாய் காலடி எடுத்து வைக்கும்போது வேதம் சொல்லுகிறது, ஆமான் ஜெயித்து கொண்டே போகிறான். ஆமானுடைய காரியம் அங்கே ஜெயமா இருக்கிறது. ராஜாவினுடைய கண்களில் தயவு கிடைக்கிறது. ராஜா பிரியப்படுகிறார்.
ராஜா பொறுப்புகளை எல்லாம் அவனுக்கு கொடுக்கிறார். அவன் கொடுத்த கடிதத்தில் அவர் சைன் போட்டு சரிப்பா அப்படி பண்ணிடலான்றாரு. விருந்துக்கு அழைக்கப்படுகிறான். இப்படியே ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இவங்க 2 பேருக்கும் வாக்குவாதம். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளை, ஜெபிக்கிற பிள்ளை ஒவ்வொரு நாளும் கீழே போயிட்டே இருக்கிறாரு. அதற்கு மாறாக ஆமான் வளர்ந்து கொண்டே இருக்கிறான். நாட்கள் தாண்டி இப்போ கடைசி ஒரு முடிவுக்கு வருகிறது. ஆனால் அந்த முடிவுக்கு வரும்போது வேதம் சொல்கிறது, முடிவில் யார் ஜெயித்தா அப்படின்னு சொன்னால், மொர்தெகாய்க்காக ஆமான் எந்த தூக்கு மரத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தானோ அது ஆயத்தம் பண்ணப்பட்டிருந்தது மொர்தெகாய்க்காக, அது உருவாக்குறது மொர்தெகாய்க்காக. அவனுடைய வாழ்க்கையில இதுவரையிலும் நடந்ததெல்லாம் ஜெயமாய் நடந்துச்சு. இதுவும் அந்த மாதிரி தான் நடக்கும் அப்படின்னு நினைச்சான். அவனுடைய லெட்டர்ல சைன் கிடைச்ச உடனே ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. நம்முடைய லெட்டருக்கே ராஜா சைன் போட்டிருக்காருன்னா நம்ம நட்டுற இந்த தூக்கு மரத்தில் மொர்தெகாயை நட்டுனா கண்டிப்பாக எந்த கேள்வியும் வராது அப்படின்னு நினச்சி ரொம்ப தீவிரமாய் அதை செய்ய ஆரம்பித்தான். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அத்தனை நாட்களும் அவனுடைய காரியம் ஜெயமாக இருந்தாலும் கடைசியில் மொர்தெகாயை தூக்கில் போடுகிற அந்த மரத்திலே ஆமானே தூக்கில் போடுகிறது மாதிரி கர்த்தர் காரியத்தை மாறுதலாய் கர்த்தர் முடிய பண்ணினார். அப்படியே கர்த்தர் முடிவிலே, ஆமானுக்கு அல்ல, முடிவிலே கர்த்தர் மொர்தெகாய்க்கு ஒரு பெரிய ஜெயத்தை அந்த இடத்திலே கர்த்தர் கட்டளையிட்டார். இந்த வார்த்தையின்படி நான் நம்புகிறேன், நமக்கு விரோதமாய் எத்தனை துஷ்ட ஆமான்கள் எழும்பினாலும் அவர்களுடைய காரியம் 10 காரியம் அவர்களுக்கு ஜெயமா இருக்கலாம். அவர்கள் போடுகிற அத்தனை சைனும் அவர்களுக்கு சாதகமாய் திரும்பலாம். அவர்களுடைய பக்கத்தில் நிறைய பேர் ஆதரவாக இருக்கலாம். அவர்கள் எல்லாருடைய கைகளும் அவர்களுக்கு சேர்ந்து இருக்கலாம். அவ்வளோதான், அவங்களோட எல்லாருமே சேர்ந்துட்டாங்க. நான் தனியாக்கப்பட்டேன், நான் என்ன பண்ணுவேன்? ஆனால் கர்த்தர் ஒரு நாள் முடிவிலே அவனுடைய காரியத்தை எல்லாம் வெளிப்படுத்தி அத்தனை நாட்களும் தோற்று போன அந்த மொர்தெகாயை கர்த்தர் ஜெயிக்க வைத்து அத்தனை நாட்களும் ஜெயித்த ஆமானை கர்த்தர் ஒரே டைமில் அவனுடைய வாழ்க்கையில் கொடுத்த தோல்வி, முழு பெரிய தோல்வியும் கர்த்தர் அவனுக்கு தந்தார். நான் விசுவாசிக்கிறேன், நான் நம்புகிறேன். இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு எதிரானவர்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்களை ஜெயிக்க பண்ணும்போது அவர்கள் இனி ஜெயிக்கவே முடியாத அளவிற்கு, இனி அவர்கள் பரீட்சைக்கு வராத அளவிற்கு உங்களை ஜெயிக்க பண்ணுகிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. ஆண்டவர் ஒரு இடத்துல உங்களை ஜெயிக்க பண்ணுவார், சீக்கிரமா ஜெயிக்க பண்ணுவார். அதற்கு பிறகு உங்களிடத்துல அவர்கள் யுத்தத்திற்கு இனி வரவே மாட்டார்கள் என்று நான் நம்புகிறேன். நம்புறவங்க மட்டும் கைகளை தட்டி எஸ், உங்களுக்கு விரோதமான எதிரிகள் யுத்தத்திற்கே வராத அளவிற்கு, உங்களோட திரும்பி யுத்தம் பண்ணவே வராத அளவிற்கு கர்த்தர் உங்களை குறித்த பயத்தையும் அச்சத்தையும் ஒரு முடிவையும் கர்த்தர் தருவதற்கு வல்லவராய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? உங்கள் வேலை ஸ்தலத்தில் இருக்கிறவர்கள் உங்களோட பிரச்சனை பண்ணி கொண்டிருந்தால் நான் நம்புகிறேன் சீக்கிரமாய் ஆண்டவர் செய்வார். எப்படி செய்வார்னா, இனி அவங்க உங்களிடத்துல பிரச்சனைக்கே வராதபடிக்கு ஒரு முற்றுப்புள்ளியை கர்த்தர் உங்களுக்கு வைக்கிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். அதற்கு ஒரு முடிவை கர்த்தர் தருவார். எப்பொழுதுமே அப்படிதான். நமக்கு எதிரானவர்களை கர்த்தர் நமக்கு முன்பாக விட்டு வச்சிருக்கிறாருன்னா, அவர் எதுக்காக விட்டு வச்சிருக்கிறாருன்னா, கர்த்தர் இனி அவங்க திரும்ப நம்மிடத்துல பிரச்சனை பண்ண அவங்களுக்கு வரவே முடியாத அளவிற்கு கர்த்தர் ஒரு நாள் உங்களை உயர்த்தி அவங்க முன்னாடி கர்த்தர் உங்களை ஜெயிக்க பண்ணுவார். அதற்கு பிறகு உங்கள் சத்துருக்களை தேடியும் நீங்கள் என்ன பண்ண மாட்டீர்கள். ஆனால் இது கர்த்தருடைய வார்த்தை, இது கர்த்தருடைய வார்த்தை. இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேர் மேலே அந்த அபிஷேகம் இருக்குது. ஆண்டவர் இன்றைக்கு தோற்று போய் கொண்டிருக்கிற உன்னை பார்த்து தான் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இல்லை, அவன் பல 1000 ஜெயத்தை பார்க்கலாம், ஆனால் அவன் கண்களுக்கு முன்பாக உனக்கு நான் ஒரு ஜெயத்தை தருவேன், ஒரு இடத்துல உன்னை ஜெயிக்க பண்ணுவேன். அந்த ஜெயம், அந்த ஒரு ஜெயம் அவன் 1000 இடத்துல ஜெயித்ததற்கு சமமாய் மாறும். 1000 டைம்ஸ் அந்த மனுஷன் 1000 டைம் ஜெயிக்கிற அந்த ஒரு ஜெயத்தை கர்த்தர் ஒரே ஜெயத்தில், எஸ், இது நடக்க போகிறது. கர்த்தர் உங்களுக்கு கர்த்தர் தருவார். அன்று நீங்கள் உணர்வீர்கள், இனி அந்த எதிரி நம்மை வரவே முடியாது. ஹல்லேலூயா! கர்த்தர் எவ்வளவு நல்லவர், எத்தனை நல்லவர்.
நீங்கள் ஒவ்வொருத்தருமே சாட்சி சொல்ல முடியும். நான் சாட்சி சொல்ல முடியும். என்ன சாட்சி சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னால், ஐயோ நமக்கு விரோதமாய் வந்திருக்கிறவர்கள் இனி நம்மோட போராட கூட முடியாத அளவிற்கு கர்த்தர் ஒரு பெரிய டிஸ்டன்ஸை கர்த்தர் கொண்டு வந்தார் பாருங்க. எவ்வளோ நல்லவர் அவர். ஆமேன். நம்முடைய திருச்சபைக்கு எவ்வளோ பெரிய டிஸ்டன்ஸ் ஆண்டவர் கொண்டு வந்தார். அதெல்லாம் நினைக்கும் போது அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கிறது. எத்தனை சந்தோஷம். இன்னைக்கு நினைச்சா இன்னைக்கு அவங்க பிரச்சனை பண்ணவே வரவே முடியாதில்ல. அந்த அளவிற்கு ஆண்டவர் வந்து கிருபையா இறங்கினார் அல்லவா. இந்த தேவன் உங்களுக்கும் எனக்கும் செய்ய வல்லவராக இருக்கிறார். இந்த மாதம் ஆண்டவர் ஆணித்தரமாய் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நான் உன்னை ஜெயிப்பேன், முடிவிலே நீ ஜெயிப்பாய். எப்படி ஆண்டவர் ஜெயிக்க பண்ணுவார் என்று சொன்னால், இனி அவர்கள் பிரச்சனை செய்ய வர முடியாத அளவிற்கு உங்களை நான் ஜெயிக்க பண்ணுவேன். ஹல்லேலூயா. கைகளை எல்லாரும் உயர்த்தி, எனக்கு நடக்கணும் ஆண்டவரே இந்த வார்த்தை. தேங்க்யூ ஜீசஸ். என்னுடைய பிள்ளைக்கு அது நடக்கணும் ஆண்டவர். என்னுடைய பிள்ளைக்கு அது நடக்கணும் ஆண்டவர். பாஸ்டர், இந்த செய்தி வேற யாருக்காகவும் இல்லை, எனக்காக தான் இந்த செய்தி. நான் ரொம்ப துக்கத்தோடு தான் வந்தேன். அவங்களுக்கு ஒரு 100 ஜெயம் கிடைக்கும் போது எனக்கு ஒரு ஜெயம் கூட கிடைக்கலையே. அவங்க அத்தனை இடத்துல ஜெயிக்கும் போது எனக்கு ஒரு ஜெயம் கூட கிடைக்கலையே. ஆண்டவர் ஏன் என்னை கைவிட்டாரா? கர்த்தர் என் பிள்ளைய கைவிட்டாரா பாஸ்டர்? எனக்கு ஒரு ஜெயம் கூட இல்லையே. எல்லாத்துலேயும் அதை எதிரி தான் ஜெயிச்சுட்டே போகிறான். எல்லாத்துலேயும் அவனுக்கு சாதகமாக வருது. ஆனால் ஆண்டவர் மட்டும் வாக்கு கொடுக்குறார். கைகளை வேறு உங்கள் வார்த்தையை நான் நம்புகிறேன் ஆண்டவரே. சொல்லுங்க, சொல்ல அந்த மகிமை உங்க தலை மேல இருக்கட்டும். ஓ ஹல்லேலூயா. காத்து என்பவன் மேல் ராணுவ கூட்டம் பாய்ந்து விழும், அவனோ முடிவிலே அதன் மேல் பாய்ந்து விழுவான் என்று சொன்ன அந்த வாக்குத்தத்த வசனம் என் தலையின் மேல், என் குடும்பத்தின் மேல் ஹல்லேலூயா ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழி இசுராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் வாழ்வழிக்கும் இசுராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். கைகளை ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆனந்த துனியா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆனந்த துனியா உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் சுராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஆமென். நம்பர் 1, முதலாவதாக கர்த்தர் நம்மை ஜெயிக்க பண்ணுவதற்கு, முடிவிலே நம்ம ஜெயிப்பதற்கு ஃபர்ஸ்ட் என்ன அவசியம் அப்படின்னா, நமக்கு ரொம்ப பொறுமை அவசியம். எல்லாவற்றையும் கர்த்தரே செய்யட்டும்னு நம்ம பொறுமையாக இருக்கும்போது கண்டிப்பாக ஆண்டவர் செய்வார் நமக்கு. நம்பர் 2, இரண்டாவதாக இந்த மொர்தெகாயினுடைய விஷயத்தில் ஆண்டவர் வந்து முடிவிலே மொர்தெகாய் பட்சத்தில் ஆண்டவர் அவனுக்கு ஒரு பெரிய ஜெயத்தை கொடுக்கறதற்கு அவனுக்கு இருந்த ஒரு பெரிய அபிஷேகம் என்னன்னா, நான் நம்புறேன் இந்த மனுஷனுக்குள்ளே இருந்துச்சு பாருங்க அந்த வைராக்கியம், கர்த்தருக்காக பாராட்டுகிற வைராக்கியம். ஆமானுக்கு முன்பாக தாழ விழுந்து வணங்காமல் இருக்கிறதுக்கு காரணம் வைராக்கியம். தனக்கு விரோதமாக சட்டம் எழுதப்பட்டிருக்குன்னு சொல்லும்போது தன்னுடைய மகள், ஒரு காலத்தில் தன்னை வளர்த்தின மகள் இன்னைக்கு பட்டத்து ராணியா மாறிட்டா. ஆனால் கூட தன்னுடைய பிள்ளை எவ்வளோ பெரிய போஸ்டிங்கில் இருந்தாலும் சொல்ல வேண்டியதை சொல்லுவேன் அப்படின்னு தன்னுடைய தகப்பனார் நினைத்தார். இன்றைக்கி நிறைய தகப்பனார் தாயார் பிள்ளைங்க கொஞ்சம் நல்ல லெவலுக்கு வந்த உடனே நிறைய அம்மா அப்பா என்ன பண்ணுவாங்க தெரியுமா, அவங்கள்ட்ட சொல்லுகிறத அப்படியே நிறுத்திடுவாங்க. சொல்கிறத சொல்ல மாட்டாங்க, தப்புன்னு தெரியும் சொல்ல மாட்டாங்க. பிள்ளை லேட்டாக வருவாங்க ஆனால் ஏன்னு கேட்க மாட்டாங்க. காரணம் என்ன தெரியுமா, பிள்ளை பெரிய வேலை செய்கிறான், பிள்ளை பெரிய போஸ்டிங்கில் இருக்கிறான், பிள்ளை நிறைய சம்பாதிச்சுட்டு வர்றான். ஆனால் ஒரு உண்மையான ஒரு தாயும் தகப்பனும்
உங்கள் பிள்ளைங்க எவ்வளவு வளர்ந்தாலும், உங்கள் பிள்ளைங்க எவ்வளவு உயர்ந்தாலும், உங்கள் பிள்ளைகளை சொல்ல வேண்டிய காரியத்தை சொல்ல வேண்டியது உங்களுடைய. சொல்லுங்க சத்தமா. எனக்கு சோறு தர மாட்டான், எனக்கு பிரச்சனை பண்ணுவான். சில பிள்ளைகள் வந்து கொடூரமானவர்களாக இருப்பார்கள். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு நியாயக்கேடு, அவங்க செய்கிறது நியாயக்கேடுன்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், நீ செஞ்சது கேட்கல, நீ செஞ்சது நியாயம் இல்லைப்பா, நீ செஞ்சது தப்புப்பா, நீ இப்படி பண்ணக்கூடாதுப்பா, நீ எதுக்குப்பா அப்படி பண்ண, நீ எதுக்கு இப்படி செய்வ அப்படின்ற கேள்வியை நீங்கள் நிறைய பேர் கேட்கணும். எங்களுடைய ஊரில் வந்து நிறைய பேர் அப்படி தான். அப்படின்னா கொஞ்சம் பாருங்கள், நான் வந்து சின்ன வயசில் வந்து ஸ்கூலுக்கு போகும்போது ஏதாவது பண்ணால் எங்கள் அம்மா அப்பா வந்து அவ்வளோ சண்டைக்கு வருவாங்க. எங்கள் அப்பா அடிப்பார், அம்மா அடிப்பார். ஆனால் 8th ஸ்டாண்டர்டில் படிக்கும்போது வேலைக்கு போயிட்டு வந்துட்டோன்னு வைங்களேன், செங்கல் சூளையில் போய் வேலைக்கு போயிட்டு ஒரு 20 ரூபா 30 ரூபாய் எடுத்துகிட்டு வந்து வேலைக்கு போயிட்டு வந்தேன்னா என்ன பண்ணாலும் தப்பு இல்லை, என்ன பண்ணாலும் தப்பு இல்லை. அவ்வளோதான், வந்தாச்சா, வேலைக்கு போயிட்டு வந்துட்டு இரவில் 11 மணிக்கு வீட்டுக்கு வந்தால் கூட எங்கள் அம்மா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? சாப்பிட்டியாப்பா, சாப்பிட்டியா, சாப்பிட்லையா, இன்னும் சாப்பிடலையா, நான் வேணா மீன் குழம்பு சூடு பண்ணட்டா, சூடு பண்ணி தரட்டா. ஆனால் அதே இது வேலைக்கு போகாமல் சம்பாதிக்காமல் இருந்தால் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? என்ன இந்நேரம் ஊர் சுற்றிட்டு வர்ற, மண்ணை தின்னு, மண்ணை சாப்பிடு, இங்கே சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை. அப்போது ஒரு பிள்ளை வேலைக்கு போய் சம்பாதிச்சுட்டு கொஞ்சம் வந்த உடனே நிறைய பேர் அதை ஸ்டாப் பண்ணுறாங்க. இல்லை இல்லை, இந்த மொர்தெகாய் தன்னுடைய மகள் பட்டத்து ராணியாய் உயர்த்தப்பட்டிருந்தாலும் ஒருத்தரை சொல்லி, என் பிள்ளைக்கு சொல்லி அனுப்பு, நீ இந்த காலத்தில் மௌனமாக இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறு ஒரு இடத்திலிருந்து வரும், நீ நினைக்காத நீ மட்டும் தப்பிச்சுக்குவேன்னு, நீயும் உன் தகப்பன் வீட்டாரும் கண்டிப்பாக பாதிக்கப்படுவீங்கன்னு சொல்லி அனுப்புகிறார். அந்த வைராக்கியம்தான் அந்த ராணிக்குள்ள அந்த வைராக்கியமாய் வருகிறது. நான் நம்புகிறேன் கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார், நீ என் பேரிலே வைராக்கியமாயிரு, நீ எனக்காக வைராக்கியமாயிரு, இந்த யுத்தத்திலே நான் உனக்கு ஜெயத்தை தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நீ வைராக்கியமாயிரு, நீ தைரியமாயிரு, நீ விசுவாசம் உள்ளவனாயிரு. நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள். கர்த்தர் சொல்லுகிறார், நீ விசுவாசம் உள்ளவனாயிரு, வைராக்கியமாயிரு. பரவாயில்ல, என்ன நடந்தாலும் பரவாயில்ல, கர்த்தருக்காக நான் வைராக்கியம் பாராட்டுவேன், கர்த்தருக்காக நான் வைராக்கியம் பாராட்டுவேன். யார் என்ன திட்டினாலும் பரவாயில்ல, நான் போக மாட்டேன், கர்த்தருடைய வார்த்தைக்காக தடுத்து நான் நிற்பேன், நான் ஆண்டவரை நம்பி அந்த காரியத்தை செய்வேன். கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தரை நம்பி யாரெல்லாம் வைராக்கியமாய் நிற்கிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நீ பாராட்டுகிற வைராக்கியத்தை நான் பார்த்தேன், கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அவர் பார்க்கிறார், உங்க வைராக்கியத்தை கர்த்தர் பார்க்கிறார். அவருடைய நாமத்திற்காய் காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல. கைகளை எல்லாரும் உயர்த்தி சொல்லுங்க, அந்த வைராக்கியத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே, நான் வைராக்கியமா நிக்கணும் ஆண்டவர், நான் வைராக்கியமா நிக்கணும் ஆண்டவர், அந்த விஷயத்துல நான் வைராக்கியமா நிக்கணும் ஆண்டவர், நான் தைரியமா நிக்கணும் ஆண்டவர், என்ன எதிர்ப்பு வந்தாலும் அதை தாண்டணும் ஆண்டவர். இப்பொழுது அந்த அபிஷேகத்தை கர்த்தர் என் மேல வைப்பீராக ராஜா. செய்ய மாட்டேன்னா செய்ய மாட்டேன் ஆண்டவரே, எதிரி என்ன பண்ணினாலும் அதுல ஒரு வைராக்கியத்துல. ஆமென். அந்த பலத்தை கர்த்தர் தருவாராக. நம்பர் 3, மூன்றாவதாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். நெகேமியாவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 9வது வசனத்தையும் 10வது வசனத்தையும் வாசிக்க போறோம். நெகேமியாவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 9, 10. ஜனங்கள் எல்லாரும் நியாய பிரமாணத்தின் வார்த்தைகளை கேட்டபோது அழுதபடியால் திரிஸ்தாதா எனப்பட்ட நெகேமியாவும் வேத பாரகனாகிய எஸ்ரா என்னும் ஆசாரியன் ஜனங்களுக்கு விளக்கி காட்டின லேவியரும் சகல ஜனங்களையும் நோக்கி, இந்த நாள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தமான நாள், நீங்கள் துக்கப்படவும் அளவும் வேண்டாம் என்றார்கள். பின்னும் அவன் அவர்களை நோக்கி, நீங்கள் போய் போய் கொழுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள்.
இந்த நாள் நம்முடைய தேவனாகிய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள். விசாரப்பட வேண்டாம், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே உங்கள் பலன். ஹல்லேலூயா. நம்பர் 3, இங்கேயும் வேதம் சொல்கிறது, இந்த நெகேமியா மூன்றாவதாக முடிவிலே கர்த்தர் அவனுக்கு ஒரு பெரிய ஜெயத்தை கத்த தந்தார். ஆமென். யாருக்கு ஆண்டவர் ஜெயத்தை தந்தார் சொல்லுங்க எல்லாருமே? நெகேமியாவுக்கு ஜெயத்தை கத்த தந்தார். நெகேமியா அலங்கத்தை கட்டுவதற்கு போய் நிற்கும் போது எல்லாரும் என்ன சொன்னாங்க அப்படின்னா, அந்த அலங்கத்தை பழுது பார்த்து கட்டும்போது, இதுக்கு முன்னாடி இந்த அலங்கம் இப்படியா கட்டப்பட்டுச்சு? இந்த மாதிரி செங்கல், இந்த மாதிரி மணல், இந்த மாதிரி கல்லா யூஸ் பண்ணாங்க? எவ்வளோ ஸ்ட்ராங்காக கட்டினாங்க தெரியுமா? நீங்கள் என்னமோ இப்போ உடஞ்சி போனதெல்லாம் கட்டுறதுக்கு நீங்கள் கட்டுற மண்ணுலையோ நீங்கள் கட்டுகிற செங்கல்லையோ சாந்துலையோ அது நிற்காது. ஒரு நரி ஏறி போனால் அந்த கட்டடம் நிற்காது, அது விழுந்துரும். அவர்கள் கட்டினாலும் என்ன, ஒரு நரி ஏறி போனா அது என்ன பண்ணுமாமா? ஸோ அந்த வேலையை ஆரம்பித்ததுலேருந்து அவ்வளவு மனநோகம் உண்டாட பண்ணினாங்க. அப்போது உண்மையிலேயே அவங்க சொல்கிறது மாதிரியே மண்மேடுகள் எல்லாம் மிச்சமாயிடுச்சு, அவங்க ஜெயிக்கிறது மாதிரியே இருந்துச்சு. ஆனால் முடிவிலே இவங்க இந்த அஸ்திபாரத்தை, இந்த வாசல் கால் முடிச்சிருவாங்க அப்படின்னு நினைக்கல. ஆனால் கர்த்தர் அந்த வாசல்களை எல்லாம் பழுது பார்த்து கட்டி கர்த்தர் டெடிகேஷன் வரைக்கும் அவங்கள கொண்டு வந்து விட்டார். அன்னைக்கு அந்த டெடிகேஷன் அவங்க பார்க்கும்போது தான் சொல்கிறாங்க, கர்த்தர் முடிவிலே என்னை கர்த்தர் ஜெயிக்க பண்ணின கர்த்தர். ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்கள். என்னை முடிவிலே ஜெயிக்க பண்ணுகிற ஒரு கர்த்தர். கையை உயர்த்தி அந்த வசனத்தை ஒரு 5-6 டைம் நம்ம அறிக்கை செய்ய போகிறோம். காத்து என்பவன் மேல் இராணுவ கூட்டம் பாய்ந்து விழும், அவனோ முடிவிலே அதன் மேல் பாய்ந்து விழுவான். காத்து என்பவன் மேல் இராணுவ கூட்டம் பாய்ந்து விழும், அவனோ முடிவிலே அதன் மேல், என் மேல் இராணுவ கூட்டம் பாய்ந்து விழும், நானோ முடிவிலே அதன் மேல் பாய்ந்து விழுவேன். சொல்லுங்க, ஒவ்வொருத்தரும் விசுவாசத்தோட சொல்லு, விசுவாசத்தோட சொல்லு. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அப்படியே எல்லாரும் தேவ சமூகத்தில் எழுப்பி நிற்கலாம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எத்தனையோ பேர் தன்னை கிண்டல் பண்ணாலும், எத்தனையோ பேர் தன்னுடைய மனம் நோகடிக்கிறது மாதிரி பேசினாலும், ஸோ நெகேமியா தன்னுடைய தரிசனத்தை விடவே இல்லை, தன்னுடைய வேலையை விடவே இல்லை. எத்தனையோ பேர் மனமடி உண்டாக்குன போதிலும் அவனுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருந்துச்சு, கண்டிப்பாக ஒரு நாள் ஆண்டவர் எனக்காக செய்வார், நிச்சயமாய் ஆண்டவர் எனக்காக ஒரு நாள் செய்வார். கர்த்தர் செய்வார், கர்த்தர் எனக்காக செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படியே கண்களை திறந்து பாருங்கள். முடிவிலே நான் அதன் மேல் பாய்ந்து விழுவேன், முடிவிலே நான் அதன் மேல் பாய்ந்து விழுவேன். தேங்க்யூ ஜீசஸ். அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ண முடியும்? பூமி எங்கும் சுற்றி பார்க்கிற கர்த்தருடைய 7 கண்களும் செருபாபேலுடைய கையில் இருக்கிற தூக்கு நூலை ஆசையாய் பார்க்கிறது. நம்ம எல்லாத்துக்கும் ஆண்டவருக்கு ஒரு முடிவு வச்சிருக்கிறாரு, கர்த்தர் ஒரு முடிவு வச்சிருக்கிறாரு. என்ன முடிவுன்னா, நான் ஜெயிக்கிற ஒரு முடிவை கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிறார். நான் தோற்று போகிற முடிவை அல்ல, நான் ஜெயிக்கிற முடிவை கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிறார். முடிவிலே நான் ஜெயிப்பேன், முடிவிலே என் குடும்பம் ஜெயிக்கும், முடிவிலே என் பிள்ளை ஜெயிப்பான், முடிவிலே என்னுடைய காரியம் ஜெயமாய் மாறும். ஹல்லேலூயா. யாருடைய காலமானாலும் தாவீதுனுடைய காரியம், தானியேலுடைய காரியம் ஜெயமாயிருந்தது. ஹல்லேலூயா. ரொம்ப அழகான பாடல் அந்த பாடல். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், நீதியின் கரத்தினால் என்னை தாங்கி நடத்துவார்,
கர்த்தரே என் பலன், எதற்கும் நான் அஞ்சிடேன். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்க போறீங்க? இந்த வாக்குத்தத்தம் இந்த மாதத்திற்கு மட்டும் இல்லை, நீங்க உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம். ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒன்றை எப்பவும் மறந்துடாதீங்க, முடிவிலே நான், முடிவிலே நான். அதான் நிறைய பேர் கல்லறைகளிலே கோடிக்கணக்கான பளிங்கி ரூபாயை பதித்து, இவர் பெரிய ஜெயத்தோட இவர் மரிச்சாரு, சொத்தோட மரிச்சாரு, பெரிய ஆளுகையோட மரிச்சாரு அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க. ஆனா சில பரிசுத்தவான்கள் மரிக்கும் போது ஒண்ணுமே இல்லாம அனாதைகளைப் போல அடக்கம் பண்ணப்படுவார்கள். ஆனா மற்றவங்க பார்வைக்கு இவன் பாரு சாகிற வரைக்கும் ஒண்ணுமே செய்யல, செத்து போயிட்டான் அப்படின்வாங்க. ஆனா எப்ப விளங்கும் தெரியுமா? ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதருடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். மற்றவர்களாகிய நாம் அவரோடு கூட மேகங்கள் மேல் எடுத்துக் கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். ஆமென். எப்ப தெரியும்னா அந்த பரலோக ராஜ்யத்தினுடைய வருகை வரும்போதுதான் தெரியும் யார் ஜெயிச்சா அப்படின்னு. உலகத்தினுடைய பார்வைக்கு ஒருவேளை நம்ம தோற்று போனது போய் தோணலாம். ஆனா பரலோகம் நம்மளை எப்படி பார்க்குது அப்படின்னு சொன்னா, முடிவிலே நீயே ஜெயிப்பாய். ஹல்லேலூயா. சிலருக்கு யுத்தம் நடந்து கொண்டிருக்கலாம், சிலருக்கு வாக்குவாதங்கள் நடந்து கொண்டிருக்கலாம், சண்டைகள் நடந்து கொண்டிருக்கலாம். ஆனா ஆண்டவர் தெளிவா பேசுறாரு, இல்லை நான் உனக்கு முடிவிலே நீ அந்த காரியத்தில் ஜெயிக்கிறதை கர்த்தர் உறுதிப்படுத்துவார். ஆமென். பாட போறோம், எல்லாருமே இந்த பாட்டை பாட போறோம். நன்றி. நீதியின் கரத்தினால் என்னை தாங்கி நடத்துவார், கர்த்தரே என் பலன், நான் எதற்கும் நான் அஞ்சிடவே மாட்டேன். ஓ ஹல்லேலூயா. நீதியின் கரத்தினால் தாங்கி நடத்துவார், நீதியின் கரத்தினால் தாங்கி எதற்குமே அஞ்சிடே, எதற்குமே அஞ்சிடே, ஜெயம் சொல்லுவோம். அற்புதம் செய்பவர், அகிலம் அகிலம் படைத்தவர், யுத்தத்தில் வந்தவர், மீட்பர், முடிவிலே நான் ஜெயிப்பேன், முடிவிலே என்னை கர்த்தர் ஜெயிக்க பண்ணுவார், முடிவிலே கர்த்தர் என்னை வெற்றியாய் நிறுத்துவார். நன்றி அப்பா. காத்து என்பவன் மேல் இராணுவ கூட்டம் பாய்ந்து விழும், அவனோ முடிவிலே அதன் மேல் பாய்ந்து விழுவான். எங்களை ஜெயிக்கிறதுக்காய் காத்து கொண்டிருக்கிற அத்தனை சக்திகள் மேல எங்களுக்கு ஒரு ஜெயத்தை கொடுக்கிற வல்ல தேவன் எங்களோடு கூட இருக்கிறதற்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த வசனம் ஆமென்.
இந்த வசனம் ஆமென் என்றும் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தலையின் மேலும் அப்படியே இருப்பதாகப்பா, அப்படியே இருப்பதாகப்பா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.